ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கப்பு பால் எடுத்துக்கணும். அதோட கூடவே ஒரு கப்பு கடலை மாவு. நான் ஏற்கனவே ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கேன் கடலை மாவை. அந்த கடலை மாவை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சி நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இதே மாதிரி நல்லா கரைச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பில் வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே பண்ணலாம். ஈஸியாதான ஸ்வீட் தான். ஒன்றும் பயமே வேண்டாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். நல்லா கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னாக்க, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வந்ததுக்கப்புறமா நம்ம இதோட இன்னொரு மாவு சேர்க்க போகிறோம். அதாவது என்ன மாவுனாக்கா, பொட்டுக்கடலை நம்ம அரைச்சி அந்த பொட்டுக்கடலை மாவு தான் இதோட சேர்க்க போகிறோம். 1 கப் பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் இப்போ நம்ம இதோட 1 1/2 கப் சர்க்கரை போட்டுக்கலாம். அதில் 1 1/2 கப் சர்க்கரை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவு நான் ஏன் சேர்க்குறேன்னா, நல்லா டேஸ்ட்டுக்கோசரம் தான் சேர்க்குறேன். இப்போ சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கைவிடாமல் நல்லா கிளறணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நெய் கூட ரொம்ப தேவை இருக்காது. ஒரு 1/2 கப்பு நெய் இருந்தால் போதும் இதுக்கு. 1/2 கப்பில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம் நெய்யை. இப்போதைக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகணும். அது நல்லா மெல்ட் ஆகி வரும் சர்க்கரை. நல்லா இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு சர்க்கரை. கை விடாமல் மட்டும் நல்லா கிளறி கிளறி விடுங்க. இப்போ நம்ம நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு நெய் நல்லா விட்டுக்கோங்க. நல்லா கிளறிக்கலாம் நம்ம. நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம. அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கணும். நல்லா கிளறி 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 விட்டுக்கோங்க. நல்லா கிளறியாச்சு. நல்லா நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1/2 கப்பு நெய்யில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஓரளவு இதுவே இப்போ நல்லா பதம் வந்துருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் நம்ம நெய் விட்டுக்கலாம். மறுபடியும் நெய் விட்டு நல்லா கிளறலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். இப்போ நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. இப்போ நான் ஏற்கனவே ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். அதில் கொட்டிக்கலாம். இதை நீங்கள் ஆறினதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி ஸ்லைஸாக நீங்கள் பர்ஃபி மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ அப்படியே தான் வச்சுருக்கேன், அல்வா மாதிரி. இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.